ஸ்ரீ தியாகராஜரின் ராமகாவியம் சுந்தரகாண்டம். ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் தனிச்சிறப்புடையது. ராமபக்தன் ஹனுமானின் வீரதீர சாகசங்களை பற்றி சொல்லும் காண்டம் இது. கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று சீதையை தேடி வர மகேந்திர மலையின் மீது ஏறி ஆகாய மார்க்கமாக கிளம்ப தயாரானார் ஹனுமான் கடலை தாண்டும் போது ஏற்பட்ட இடையூறுகளை தன் புத்தியாலும் பலத்தினாலும் சமாளித்தார். மைனாகனுடைய ஆதரவை பெற்று சுரசையும் அங்கார தாரணையும் வென்று இலங்கையை அடைந்தார். இலங்கைக்கு வந்த ஹனுமான் அந்த நகரத்தை காவல் காக்கும் லங்கினியின் கொட்டத்தை அடக்கினார். சீதையை ராவணன் கடத்தி வைத்திருக்கும் இடத்தை தேடி அலைந்த ஹனுமார் சீதை அசோகவனத்தில் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். சீதையை ஹனுமான் சந்திக்கும் முன்பாக அசோகவனத்தில் இருந்த ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்தார். அப்போது திடீரென்று சீதையை தேடி வந்த ராவணன் சீதா பிராட்டியிடம், சீதையே, தாபச வேஷம் பூண்ட ஒரு பொய்யான மனிதனை கட்டிக்கொண்டு நீ என்னென்னவோ பிதற்றுகிறாய். உன் பேரில் உள்ள பிரியத்தினால் உன் பேச்சினால் ஏற்பட்ட கோபத்தை அடக்கிக் கொண்டேன். 2 மாதத்திற்குள் உன் மனதை மாற்றிக்கொண்டு என் மனைவியாக வேண்டும், இல்லையேல் என் வேலைக்காரர்கள் உன்னை வெட்டி தின்று விடுவார்கள் என்று பயமுறுத்தினான். ராவணனின் இந்த தகாத பேச்சுக்கள் மரத்தின் மீது அமர்ந்திருந்த ஹனுமானுக்கு கோபத்தை உண்டாக்கியது. அதை போன்று ராவணனின் பேச்சால் கடுங்கோபமடைந்த சீதையும் ராவணனை நோக்கி, ராமபிரான் சாதாரணமான மனிதர் அல்ல. அவரின் பத்தினியாகிய என்னை பார்த்து கூறிய வார்த்தைகளுக்கு நீ பலனை அனுபவிக்கத்தான் போகிறாய். நான் நினைத்தால் உன்னை சாம்பலாக்கி விடுவேன். ஆனால் ஸ்ரீ ராமபிரானின் உத்தரவு எனக்கு எதுவும் கிடைக்காத காரணத்தால் உன்னை நான் எதுவும் செய்ய முடியவில்லை. உன்னை கொல்லும் புகழ் ஸ்ரீ ராமபிரானுக்கே கிடைக்கப் போகிறது. அதற்குள் நீ அவரிடம் சரணடைந்து மன்னிப்பை கேள் என்று தீப்பிழம்பாக எச்சரித்தாள் சீதா பிராட்டி. ராவணன் சென்றதும் மரத்தின் மீது அமர்ந்திருந்த ஹனுமான் கீழே இறங்கி வந்து சீதா பிராட்டியை வணங்கினார். ஹனுமானை ராவணனின் மாய உருவமோ என்று சந்தேகித்த சீதா பிராட்டியின் பயத்தை போக்க ராமர் தன்னிடம் கொடுத்த கணையாழியை சீதையிடம் கொடுத்தார். ராமர் அதை தன்னுடைய அடையாளமாக காட்டச் சொன்னதையும் கூறினார். கணையாழியை கண்ட சீதை, ஹனுமான் உண்மையிலேயே ராமபிரானின் தூதுவர் என அறிந்து மகிழ்ச்சி அடைந்தாள். ராமபிரானிடம் அவர் நினைப்பாகவே தான் இருப்பதை கூறி விரைவில் தன்னை மீட்கச் சொல்லும்படி ஹனுமானிடம் வேண்டுகோள் விடுத்தாள். அதன் பின் ஹனுமான் தன்னை தாக்கிய ராவணனின் குமாரனான அச்சன் முதலிய ராட்சசர்களை கொன்று ராவணனுக்கு புத்திமதி சொல்லியும் அவன் கேட்காமல் தனது வாளில் துணிகளை கட்டி தீ வைக்கவே அந்த துணியினாலேயே இலங்கையை எரித்து அரக்கர்களை அஞ்ச வைத்து கிஷ்கிந்தாபுரிக்கு திரும்பி கண்டேன் சீதையை என்று ராமபிரானிடம் சொல்லி சீதாதேவி கொடுத்த சூடாமணியை கொடுத்து சீதை நலமாக இருப்பதையும் கூறுகிறார் ஹனுமான். ஸ்ரீ ராமகாவியம் யுத்தகாண்டம். ராவணனை எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பீஷணன் எவ்வளவோ முயற்சிகள் செய்தான். அவன் முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்காமல் ராவணனுக்கு கோபமே அதிகரித்தது. அவன் விபீஷணனை பார்த்து, நீ ஒரு குலத்ரோகி, என்னை அவமானப்படுத்தவே பிறந்துள்ளாய் என்றும் கேவலமாக பேசினான். தமையனின் தகாத சொல்லையும் அவன் பிறன் மனைவியை கவர்ந்து வந்த தவறான நடவடிக்கைகளையும் எண்ணி வெட்கி தலைகுனிந்து நின்ற பீஷணன் இலங்கையில் வாழ்வதை விட ராமனிடம் சென்று மன்னிப்பை பெற எண்ணினான். தனது பதவியையும் ஆடம்பர வாழ்வையும் துறந்து தனது நண்பர்கள் 4 பேருடன் ராமலட்சுமணர்கள் இருந்த இடத்தை வந்தடைந்தான். ராமனிடம் சரணடைய விபீஷணன் வந்திருப்பதை சுக்ரீவன் தெரிந்து கொண்டு ராமபிரானிடம் தெரிவித்தான். எதிரியின் தம்பியை தங்களுடன் சேர்த்து கொள்வதை சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமர் ஆஞ்சநேயரின் கருத்தை கேட்க அறிவிலும் பண்பிலும் சிறந்தவரான ஹனுமார் பீஷணன் தங்களிடம் சரணமடைய வந்திருப்பதில் எந்தவித உள்நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. அவர் இப்போது வந்திருக்கும் சந்தர்ப்பமும் சமயமும் கூட எவ்வித சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தங்கள் விருப்பப்படியே முடிவிடுங்கள் என்று பணிவுடன் கூறினார். அனுமனின் பேச்சை கேட்ட ராமபிரான், நல்லவனோ கெட்டவனோ ஒருவன் சரணம் என்று வந்தால் அவனை நான் தள்ளிவிட முடியாது. ராவணனே சரணடைகிறேன் என்று வந்தாலும் நான் பரீட்சை செய்யாமல் அவனையும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி பீஷணனுக்கு நான் அபயம் அளித்து அவனை ஏற்றுக்கொள்வதுதான் என் கடமை என்று கூறினார். அதேபோல் பீஷணனின் உண்மையான மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொண்ட ராமர் விரைவில் ராவணனை போரில் வென்று லங்காபுரியை பீஷணனுக்கே கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதாகவும் வாக்களித்தார்.
செய்தார். இலங்கையை அடைய சேதுவில் பாலத்தை கட்டி சமுத்திரத்தை கடந்து வானரப் படைகளுடன் இலங்கையை அடைந்தனர் ராமலட்சுமணர்கள். வானரர்கள் தங்கள் ஆயுதங்களாக பாறாங்கற்களையும் மரங்களையும் உபயோகித்து அரக்கரை எதிர்த்து போரிட்டனர். இருபக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் மடிந்தனர். போருக்கு வந்த இந்திரஜித் ராமலட்சுமணர்களை நாகபாணங்களால் கட்டுப்படுத்தி யுத்த பூமியில் விழச் செய்தான். இதையறிந்த கருடாழ்வார் யுத்தம் நடந்த இடம் நோக்கி பறந்து வரவே ராமலட்சுமணர்களை சுற்றியிருந்த நாகபாணங்கள் மாயமாய் ஓடி மறைந்தன. ராவணனுடைய சேனாதிபதி பிரகஸ்தன் தன்னுடைய படைகளுடன் கடும்போர் புரியவே அவன் நீலன் என்னும் வானரத் தலைவனால் கொல்லப்பட்டான். ராமலட்சுமணர்களுடன் வானரப் படைகளும் இணைந்து கடும்போர் புரியவே அவர்களை எதிர்த்து அரக்கர் படைகளால் போரிட முடியவில்லை. அவர்கள் சிதறி ஓடினர். அதை அறிந்த ராவணன் சினம் மிக கொண்டு அவனே தன் அரக்கர் படையுடன் ராமலட்சுமணர்களை எதிர்த்து போரிட யுத்தகளம் நோக்கி வந்தான். ஸ்ரீ தியாகராஜரின் ராமகாவியம் யுத்தகாண்டமும் ஸ்ரீராம பட்டாபிஷேகமும். ராவணனுக்கும் லட்சுமணனுக்கும் யுத்த களத்தில் கடும்போர் நடந்தது. ராவணனது பாணங்களால் லட்சுமணன் நினைவிழுந்து விழுந்தான். இதை அறிந்த ராமர் ஹனுமானுடைய தோளில் மேல் ஏறி ராவணனுடன் யுத்தம் செய்தார். ராமரின் பாணங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் ராவணன் பலமாக தாக்கப்பட்டான். அவன் கிரீடம் உடைந்து தேரும் சரிந்து விழவே எதிர்த்து போரிட ஆயுதம் எதுவுமின்றி ராவணன் பரிதாப நிலையில் ராமர் எதிரில் நின்றான். அவன் பரிதாப நிலையைக் கண்ட ராமர் பெருந்தன்மையுடன் ராவணனை பார்த்து, இன்று போய் வீட்டில் இளைப்பாரி நாளை ஆயுதங்களுடன் போரிடவா என்றார். அதன் பின் ஹனுமார் திருநோத்ரி என்ற மூலிகை நிறைந்த மலையை பெயர்த்தெடுத்து வந்து மூர்ச்சையடைந்து விழுந்திருந்த லட்சுமணனை மூச்சை தெளியச் செய்தார். அதைக் கண்டு ராமர் மகிழ்ச்சி அடைந்தார். மறுநாள் ராமபாணத்தினால் கும்பகர்ணன் போர்க்களத்தில் மாண்டான். லட்சுமணனை எதிர்த்து போரிட்ட இந்திரஜித்தும் லட்சுமணனது அம்புக்கு பலியாகினான். இனி தனக்காக போரிட எவரும் இல்லை என தெரிந்து கொண்ட ராவணன் 8 குதிரைகள் பூட்டிய எல்லாவித ஆயுதங்களும் நிறைந்த அழகிய தேரில் யுத்தகளம் நோக்கி வந்தான். ரகுவீரனுக்கும் ராவணனுக்கும் அற்புதமான யுத்தம் நடந்தது. அப்போது இந்திரனுடைய தேரை ராமனுக்காக மாதவி யுத்த பூமிக்கு கொண்டு வர அதில் ஏறி ராமபிரான் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். ராமபிரான் பிரம்மாஸ்திரத்தை அதற்குரிய மந்திரத்தை சொல்லி ராவணனை நோக்கி செலுத்தினார். அது ராவணனை நோக்கி சென்று அவன் மார்பை துளைத்தது. ராவணன் உயிரற்ற மரமாக கீழே விழுந்தான். ராமபாணத்தினால் மரணமடைந்த ராவணனுக்கு சொர்க்கலோகம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. ராவணனுக்கு கடைசி சடங்குகளை எல்லாம் செய்து முடித்த விபீஷணனை ராமர் அழைத்து லங்காபுரியை அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்து நெடுநாள் நல்லாட்சி புரிய ஆசீர்வதித்தார். அதன் பின் ராமர் சீதையை காணவே அவரை வணங்கி எழுந்த சீதையை ஆசீர்வதித்தார். இவ்வளவு நாட்கள் பிற சுவாதீனத்தில் இருந்தவளை எந்த முறையில் சேர்த்துக் கொள்வது என்று ராமர் எண்ணவே அவர் எண்ணத்தை அறிந்த சீதை தாம் மகா பதிவிரதை என்பதை உலகுக்கு உணர்த்த உடனே அக்னியை மூட்டி அதில் பிரவேசித்தாள். சீதை தீயில் குதித்தவுடன் மும்மூர்த்திகளும் தேவர்களும் ராமனிடம் வந்து தாங்கள் எல்லாம் அறிந்த உலகநாயகனாக இருந்தும் சீதாதேவியை சந்தேகப்படலாமா என்று கேட்க ராமபிரான், நான் தசரதன் மகனாக மனித பிறவி எடுத்துள்ளேன். மனித பிறவியின் சந்தேகம்தான் இது. அதன் நிலையை விளக்கத்தான் இந்த பரீட்சை. எல்லாம் நன்மைக்கே என்று கூறி அருள் புரிந்தார். அக்னி பகவான் சீதா பிராட்டியுடன் தோன்றி சீதையை ராமனிடம் ஒப்படைத்தார். சீதையும் ராமனும் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு சென்றார்கள். அவர்கள் கூட விபீஷணன் மற்றும் வானர வீரர்களும் சென்றார்கள். நந்தி கிராமத்தில் பரதனையும் சத்ருக்னனையும் ராமலட்சுமணர்கள் தழுவிக்கொண்டார்கள். அவர்கள் கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி, வசிஷ்டர், அருந்ததி முதலியவர்களிடம் ஆசி பெற்றார்கள். ராமலட்சுமணர்கள் சீதை, பரதன், சத்ருக்னன் மற்ற யாவர் மேலும் அயோத்தி நகரத்து மாமக்கள் பூமாரி ஒழிந்தனர். ராமனுடைய பட்டாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மணிகள் செதுக்கப்பட்ட ஆசனத்தின் மேல் அமர்ந்த ராமர் சிரசை வசிஷ்ட மகரிஷி பூஜை செய்த பிரம்மாவினால் செய்யப்பட்ட நவரத்தின கிரீடத்தால் ஸ்ரீராமபிரானின் தலையை அலங்கரிக்க ஸ்ரீராமருக்கு மற்ற ரிஷிகளும் பலவித ஆபரணங்களை அணிவித்தார்கள். சாஸ்திரப்படி ராம பட்டாபிஷேக மகோத்சவம் நடந்தது. ராமபிரான் சீதாலட்சுமண பரத சத்ருக்னன் ஹனுமாருடன் சேர்ந்து அமர்ந்து உலக மக்கள் அனைவரும்